ஐயா, தயவு கூர்ந்து என்னை மன்னியுங்கள். எனது உணவு தேவைக்கு மட்டுமே நான் பணம் வைத்துள்ளேன். என்னிடம் வேற பணம் எதுவும் இல்லை. நீ வைத்திருக்கும் பணத்தை என்னிடம் கொடுத்து விடு, இல்லையேல் உன்னை சிறையில் அடைத்து விடுவேன். இவனை சிறையில் அடைக்க கொண்டு செல்லுங்கள். ஐயா, ஐயா, என்னை விட்டுவிடுங்கள் ஐயா. அவன் சிறையில் கிடக்கட்டும். மற்றவர்கள் விரைவாக அவரது தொகையை தாருங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கும் அவனது நிலைமைதான். பாரும், இவனது அக்கிரமத்தை ஏழைகளின் வயிற்றில் அடித்து செல்வம் சேர்த்து வைத்திருக்கிறான். இதற்கெல்லாம் முடிவே கிடையாதா? இயேசு நம் ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறாராம். அவரை நாம் பார்க்க சொல்வோமா? ஆம், நானும் அவரை பார்க்கத்தான் சென்று கொண்டிருக்கிறேன். இயேசுவா? யார் அவர்? மிகப்பெரிய செல்வந்தரோ? இல்லை இல்லை, இயேசு ஒரு எளியவர். ஆனால் அவரால் பலரும் நன்மை அடைந்திருக்கிறார்கள். அவர் நோயாளிகளை குணப்படுத்தியுள்ளார், பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்துள்ளார், உடவரை நடக்க செய்திருக்கிறார், இன்னும் ஏராளமான நன்மை செய்து வருகிறார். எனவேதான் நாம் அவரை பார்க்க செல்கிறோம். அப்படியானால் நானும் அவரை பார்க்க வேண்டுமே. சரி சரி, அவர் வரும் வரை காத்திருந்த அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும். இயேசு வருகிறார், இயேசு வருகிறார். ஐயோ, இவ்வளவு கூட்டமாக இருக்கிறது. நாம் வேறு குள்ளமாக இருக்கிறோம். எப்படித்தான் அவரை பார்ப்பது? சரி, அதோ அந்த மரத்தில் ஏறி இருப்போம். அப்போது அவரை பார்த்து விடலாம். ஓ, இதுதான் இயேசுவா? நான் அவரை பார்த்து விட்டேன். அப்பாடா. சகேயு, விரைவாக இறங்கி வாரும். இன்று உமது வீட்டில் நான் தங்க வேண்டும். என்ன இது? ஆச்சரியமாக இருக்கிறதே. இவர் பாவியின் வீட்டிற்கு செல்கிறாரே. ஆமாம், பிறரை அபகரித்து செல்வம் சேர்த்த இவரது வீட்டு தங்க செல்கிறாரே. இயேசுவே, எனது வீட்டிற்கு வாருங்கள். நீங்கள் என் வீட்டிற்கு வருவது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. வாருங்கள் இயேசுவே, வாருங்கள். சகேயு, ஒருவரால் கடவுளுக்கும் செல்வத்துக்கும் பணியாற்ற முடியாது. இயேசுவே, என் உடைமைகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். யாரையாவது ஏமாற்றி கொள்ளையடித்திருந்தால் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். எல்லோரும் வாருங்கள். நான் உங்களை ஏமாற்றி வாங்கிய அனைத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகனே. இழந்து போனதை மீட்கவே மானிட மகன் வந்திருக்கிறார். உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள். இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். லூக்கா நற்செய்தி 12:33.